ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஷின் எம்ப்ராய்டரியிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியே போட முடியாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஷின் எம்ப்ராய்டரி போடணும்னு ஆசைப்படுறவங்க, நினைக்கிறவங்க, இல்லை போடணும் அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கேன்வாஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். ஸோ கேன்வாஸ் அப்படின்னா டெய்லரிங் கேன்வாஸ் வேறு, மிஷின் எம்ப்ராய்டரிக்கு போடுற கேன்வாஸ் வேறு. டெய்லரிங் கேன்வாஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஷர்ட் காலருக்கும், சுடிதாரில் வந்து பேண்ட்டுடைய அந்த காலர் டைப்பில் வருது இல்லைங்களா, கீழே எண்டு பாட்டமில், அதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெஷின் எம்ப்ராய்டரி கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸாக்காக ஸ்டிச் போடும் பொழுது பீஸில் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாத்து. இது வந்து கிட்டத்தட்ட கிளாத் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரோல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரோல் மாதிரி வந்துட்டு யார் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிறையா எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்லாம் போட்டுட்ருக்கவங்க, இதுவே ஃபீல்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோலாக வாங்கி வச்சுக்குவாங்க. இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு மீட்டர்லேயும் கிடைக்கும். மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் 15 ரூபா கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரோலாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்துட்டு 6 ரூபா ரேஞ்சில் தான் வரும். 6 ரூபா 7 ரூபா ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இது வந்து ஒரு ரோலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நைட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைட்டியில் ஒரு சில நைட்டியில் எம்ப்ராய்டரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த நைட்டியில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் துவைக்க அது வந்து போயிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் கையிலேயே கிழிச்சிங்கனாவே கிழிஞ்சிரும். பட் டெய்லரிங் கேன்வாஸ் வந்து அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை கிழிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அதை கிழிக்க முடியும். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கையிலேயே கிழிச்சிடலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோலாக வாங்கி வச்சுக்கிறது தான் பெட்டர். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு நிறையவே வரும். இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் தீராது. ஏன்னா இதில் வந்துட்டு 100 மீட்டருக்கு மேலே இருக்கும். அதனால் வந்து இது தீராது. இது வந்து கடையில் வந்து ஒரு மீட்டர் வந்து 15 ரூபா டு 20 ரூபாக்குள்ளே கொடுப்பாங்க. ரொம்ப சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 20 ரூபாக்குள்ளே கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் எம்ப்ராய்டரிக்குன்னு யூஸ் பண்ணுற கேன்வாஸ்ன்னு மட்டும்தான் நீங்கள் கேட்டு வாங்கணும். நீங்கள் வந்து இந்த ரோலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதே பேப்பர்லேயே நீங்கள் போட்டு மறுபடியும் வச்சிடணும். அப்போ தான் வந்து இது எந்த ஒரு தண்ணி பட்டாலும், இல்லை கை காற்று கீழே விழுகிறது அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு ரோலாக வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 600 4 கேஜி இதனுடைய வெயிட் இருக்கும். 100 மீட்டர் வந்து இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு தேவைப்படுறது வந்து 2 மீட்டர் வரும். ஏன்னா 1 மீட்டர் வந்து அந்த ப்ளவுஸுடைய அளவாக இருக்குமா, இந்த கேன்வாஸை வந்து நம்ம 2 லேயராக வைப்போம். ஸோ வந்து நம்மளுக்கு 2 மீட்டர் தேவைப்படும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கிளாத்துக்கு போடுறீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம அடியில் 2ஆக மடித்து 2 லேயராக வச்சு தான் நம்ம வந்து இதை போடுவோம். ஸோ ஒரு மீட்ரு 5 ரூபானா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம போடுறதுக்கு 30 ரூபா ஆகுது. அது இல்லாமல் ஒயிட் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, நம்மளுடைய மெஷின் கரண்ட் பில்லு இதெல்லாம் வந்து வருது. பட் ஆரி ஒர்க்கில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் காஸ்ட்டு, ப்ளஸ் அவங்களுடைய சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம மெஷினுக்கு கரண்ட் பில் கட்டுறது இருக்கும், சில்க் த்ரெட் வாங்குறது, அது இல்லாமல் அந்த ஒயிட் த்ரெட் வாங்குறது, இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மெஷினில் போடுறோம், மேனுவலாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ ஆகுதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. அதனால் ரேட்டை வந்து அவங்கள்ட்ட குறைக்காம நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி ஒரு ரோலாக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ரேட் கம்மியாகும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கேன்வாஸ் வந்து அதாவது டெய்லரிங் கேன்வாஸ் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே வாங்கிடலாம். அதாவது டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா கடையிலையுமே வாங்கிடலாம். ஆனால் இந்த மெஷின் எம்ப்ராய்டரி கேன்வாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டும்தான் இருக்கும். எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற ஹோல்சேல் ஷாப் அந்த மாதிரி உங்கள் கடையில் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கடையில் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். மிஷின் எம்ப்ராய்டரி போடுறவங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கேன்வாஸ் ஒரு ரோல் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலே வாங்கி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ப்ளஸ் வந்து வேறு யாருக்காவது த்ரெட்ஸு, சில்க் த்ரெட்ஸு, இல்லைன்னா வந்துட்டு நம்ம அடியில் போடுற கோரா த்ரெட்டு, இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாங்கி நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி சென்ட் பண்ணி விடுறேன். இது வந்து நம்ம இந்த டிசைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அந்த டிசைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம எம்ப்ராய்டரின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாத்துக்குமே வந்து இந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு 1 மீட்டர்
தேவைப்படும் ஃபுல்லாக. நம்ம வந்து 2 லேயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 மீட்டர் வந்து தேவைப்படும். 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா ரூ. 30 வரும். நம்ம சில்க் த்ரெட் வாங்குறது ரூ. 50 வரும். நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டார்டிங் போட்டு கொடுக்குறது ரூ. 350 அந்த மாதிரி வச்சாலும் நம்மளுக்கு அந்த கரண்ட் பில் கட்டுறது ரூ. 50. ஏன்னா நம்ம 5 மணி நேரம் கிட்ட ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம ஓட்டுவோம். ஸோ எல்லாத்தையும் வைக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 கிட்ட இந்த சார்ஜஸே போயிடும். அது இல்லாமல் நம்ம உட்காந்து தைக்கிறதுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த 200 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி வீடியோஸில் இருக்க மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 750 800 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு போகிற மாதிரி தெரியாது. ஸோ கேன்வாஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதும் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ரேட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு ப்ளவுஸ் ரூ. 350 போடுறதுக்கே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இது ஆரி ஒர்க் மாதிரி கிடையாது. பட் ஆரி ஒர்க்குமே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். அவங்க என்ன தான் வந்து இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய முதுகு வலி அப்படிங்கிறது யாராலையுமே வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு 2000 3000 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க முதுகு வலிக்கு வந்து யார் விலை கொடுப்பா? அதனால ஆரி ஒர்க் போடுறதுலேயும் கஷ்டம் இருக்குது. இந்த மிஷின் எம்ப்ராய்டரி போடுறதுலையுமே கஷ்டம் இருக்குது. நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் எல்லாமே மேனுவலாக போட்டு எல்லாமே பண்ணுவோம். ஆரி ஒர்க்காரவங்க உட்காந்து இடுப்பு வலிக்கு உட்காந்து ஒரு ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இந்த கேன்வாஸ் வந்து இதெல்லாம் தேவைப்படாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேமு ப்ளஸ் மெட்டீரியல் இது மட்டும் இருந்தால் போதும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாரியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு என்னென்ன த்ரெட்டு தேவையோ அந்த த்ரெட்டு எல்லாமே நம்மளுக்கு வேணும். ப்ளஸ் கோரா த்ரெட்டு வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் வேணும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து மெஷினை செட் பண்ணி டெய்லி வந்து மெஷினுக்கு ஆயில் விடணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் மெஷினில் வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்து 1 வீக் 1 டைம் ஊற்றினா போதும். ஆனால் இந்த எம்ப்ராய்டரி மெஷினில் முழுக்க ஆயில்லையே வந்து இந்த மெஷின் ஊறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அந்த மெஷின் நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன மெஷின் வாங்குறதுன்னு கேட்குறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், என்ன கேட்டிங்கன்னா ரெனியூ தவிர வேறு எதுவுமே பெட்டர் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெனியூவோட ஒரு பர்ஃபெக்ஷன் எந்த மிஷின்லையுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வச்சுருக்க வேறு ஒரு கம்பெனி மிஷினுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் எந்த பர்ஃபெக்ஷனாக வந்து வேறு மிஷின் ரெனியூ தவிர வேறு மிஷினில் பர்ஃபெக்ஷனாக வந்து இந்த மிஷின் எம்ப்ராய்டரி வர மாதிரி நான் பார்க்கல. ஓகேங்களா? மேக்ஸிமம் ரெனியூ வந்து செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிற மாதிரி வாங்குங்க. இதையும் நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டில் நம்ம புதுசாக வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு மெஷின் புதுசாக வாங்கி அது நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மெஷின் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு ஓட்டி வச்சு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கும் போது மெஷினும் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோவாக ஈஸியாக வந்து மூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புது மெஷினில் வந்துட்டு நம்ம செட் பண்ணுறனால அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வர்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு புது மிஷினை விட பழைய மிஷின் தான் பெஸ்ட்டு. நீங்கள் நல்லா போட்டு நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மெஷினை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு புது மிஷினுக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பழைய மிஷின் வாங்குறது தான் பெஸ்ட்டு. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸ்க்கு வர எல்லாத்துக்குமே வெல்கம்.